கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு 13வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். என கண்பானவர்களே, வயல்களிலே நாம் பயிர் செய்வது வழக்கம். அதுவும் வட இந்தியாவிலே கோதுமை, தென்னிந்தியாவிலே பெரும்பகுதியான இடங்களிலே நெல் பயிர்கள் எல்லாம் பயிரிடுவார்கள். நல்ல விதையாக பார்த்து வாங்குவோம், நல்ல விதையாக பார்த்தா நடுவோம், விதையை பார்த்தா நம்ம விதைப்போம். ஆனாலும் நடுவே வந்த பிற்பாடு அதற்குள்ளே சில களைகள் முளைத்து விடுகிறது, களைகள் வந்து விடுகிறது. களைக்கொல்லி அடிக்கிறோம், களையை பிடுங்குகிறோம். என்னாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லைக்கு மிஞ்சி அந்த களைகளெல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஒரு வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், வளர விடுங்கள் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. எதை வளர விடணும்? களைகளையும் வளர விடுங்கள். ஏன்னா களையை பிடுங்கும் பொழுது கோதுமை மணிகளுக்கும் நல்ல நெல் பயிர்களுக்கும் சேதம் வந்துடும். அந்த களையெல்லாம் எப்போ கவனிக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன், ஆனால் என்னையே மிஞ்சி துன்மார்க்கன் எவ்வளவு வேகமாக வளர்ந்துட்டு வரான். கோயிலுக்கு வராதவன், பாவச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டு கிடக்கிறவன் என்ன உயரமாக போய்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது. சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். ஆண்டவர் ஏன் வளர விடுகிறார்? அவர்களை களை எடுப்பதின் மூலமாய், அவர்களுடைய வாழ்க்கையிலே வேறு ஒரு காரியங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு காரியங்கள் நிகழ்ந்து விடக்கூடாது, பிரச்சனைகள் வந்து விடக்கூடாது. ஒரு நாள் வரும், அது வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நாள். களை வேறு, நல்ல மணிகள் வேறு என்று வேறு பிரிக்கக்கூடிய நாள். அந்த நாளில் தெரியும் வளர்ந்தவர்கள் யார், வளர விட்டவர்கள் யார். என கண்பானவர்களே, களைகள் வளர்வதனால நாம் அவைகளை கண்டு நாம் கவலையோ பொறாமையோ கொண்டு விடக்கூடாது. ஏனென்றால் அவைகள் ஒரு நாளிலே அக்கினிக்கிரையாக்கப்படும் என்று வரக்கூடிய வசனங்களிலே சொல்லுகிறது. நம் கவனத்தோடு நம்முடைய இருதயங்களை காத்து கொள்ள வேண்டும். வளர்கின்ற களைகளை பார்த்து நம்மளுக்குள் எரிச்சல், கோபங்கள் வந்து விடக்கூடாது. நான் கோதுமை மணியாக இருக்கிறேனா என்கிற கேள்விக்குறியோடு ஆண்டவரை பின்பற்றுவதிலே சரியாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, நீரே வளர விடும் பொழுது நாங்கள் அவைகளை குறித்து கலங்காதபடி ஏற்ற நாள் வரையிலும் நாங்கள் உமக்குள் அடங்கியிருக்கக்கூடிய கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.